ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். தமிழ்நாட்டிலேயே யமதர்மராஜனுக்கு தனி சந்நிதி இருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த ஸ்ரீவாஞ்சியம் தான். இந்த ஸ்ரீவாஞ்சியம் ரொம்ப விசேஷமான, காசிக்கு நிகரான தலம் என்று சொல்றாங்க. கைலாயத்திலிருந்து இறைவன் நேரடியாக இங்க விருப்பப்பட்டு அமர்ந்தாராம். ஸ்ரீவாஞ்சியத்தை என்னோட சொந்த ஊருன்னு இறைவன் சொல்றதா சொல்றாங்க. இறைவனுடைய ஊருக்கு புகுந்த வீடா வந்திருக்கிறாங்க நாயகி, அதான் வாழ வந்த நாயகின்னு சொல்லுவாங்க. குப்த கங்கைன்னு ஒரு பெரிய தெப்ப குளம் இருக்கு. இங்க ரொம்ப சாந்த ஸ்வரூபியா சித்திரகுப்தனோட அந்த இதுல நிற்கிறாரு. 7 ஜென்மத்து பாவம் நீங்கும், ஆனால் குழப்பங்கள், எதை பார்த்தாலும் ஒரு பயம். அந்த ஸ்ரீவாஞ்சியம் சென்று யமதர்மராஜனையும் ஸ்ரீவாஞ்சிநாதரையும் தரிசித்த பிறகு மாறும். பாக்யம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆலையாற்றுப்படை ஆற்றுப்படை பற்றி ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியிலே பேசியிருக்கிறோம். ஒரு மன்னரை பார்த்து பாடி பரிசு வாங்கி வரும் புலவர் வழியிலே பார்க்கின்ற இன்னொரு புலவரை பார்த்து நீங்களும் அங்கே சென்று பரிசு பெறுங்கள் என்று ஆற்றுப்படுத்துதல், வழிநடத்தல், அதுதான் ஆற்றுப்படைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆலயங்கள் நான் போய் பார்த்து அந்த அற்புதமான அந்த அனுபவம், ஆன்மீக அனுபவத்தை நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காக நீங்களும் செல்லுங்கள் என்ற வேண்டுகோளுடன் அந்த விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது தான் இந்த ஆலையாற்றுப்படை. இப்போ ரொம்ப நாளாக எனக்கு ஸ்ரீவாஞ்சியம்னு ஒரு ஊர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். அங்கே அவசியம் போகணும், அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாது, அந்த இறைவன் விருப்பப்பட்டால் வழியே நீங்கள் அந்த ஊருக்கு அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியும் அதை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ விசேஷமான ஊராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அது போகணுன்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ சமீபத்தில் திருவாரூர் சென்றிருந்த போது ஸ்ரீவாஞ்சியம் சென்றோம். ஸ்ரீவாஞ்சியம்ங்கிறது திருவாரூர்லேருந்து கும்பகோணம் ரூட்டில் மணக்கால்னு ஒரு ஊரில் உள்ளார போனீங்கன்னா ஒரு மிக அருகிலே இருக்குது, 2-4 கிலோமீட்டர் தான் ஸ்ரீவாஞ்சியம். இந்த ஸ்ரீவாஞ்சியம்னாக்கா தமிழ்நாட்டிலேயே யமதர்மராஜனுக்கு தனி சந்நிதி இருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த ஸ்ரீவாஞ்சியம் தான். ஸ்ரீவாஞ்சிநாதர் அது சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ரீவாஞ்சியம் ரொம்ப விசேஷமான, காசிக்கு நிகரான தலம் என்று சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கைலாயத்திலிருந்து இறைவன் நேரடியாக இங்கே விருப்பப்பட்டு அமர்ந்தாராம். அது ஆக்சுவலாக இவர் ஸ்ரீவாஞ்சியத்தை என்னோட சொந்த ஊருன்னு இறைவன் சொல்கிறதா சொல்கிறாங்க. அதனால்தான் மங்களாம்பிகா என்ற பெயரில் அம்பாள் இருந்தாலும் அது வாழ வந்த நாயகி, இறைவனுடைய ஊருக்கு புகுந்த வீடாக வந்திருக்கிறாங்க நாயகி, அதான் வாழ வந்த நாயகின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ரீவாஞ்சியம் அவ்வளோ ஸ்ரீவாஞ்சிநாத பெருமாள். அதில் என்ன விசேஷம்னு நீங்கள் முதல்ல அது உள்ளார கோயில் போனோடனே வலது பக்கம் பார்த்தீங்கன்னா குப்த கங்கைன்னு ஒரு பெரிய தெப்ப குளம் இருக்குது, குளம், தீர்த்த குளம். அந்த குளம் கங்கை அங்கே வசிக்கிறதா ஐதீகம். கலியுகத்தில் எல்லாருடைய பாவங்களையும் கங்கை வாங்கிக்கிறதுனால அவளுக்கு பாவம் அதிகமானதாகவும் அவள் ஸ்ரீவாஞ்சியம் இறைவனை வேண்டப்ப உன்னுடைய கலைகளில் ஒரு கலையை மட்டும் கங்கையில் விட்டுட்டு 999 கலைகளோடு இங்கே நீ வாசம் செய் மறைமுகமானு சொல்கிறதாகவும் அந்த குப்த கங்கையில் கங்கை வாசம் செய்வதாக ஐதீகம். குப்த கங்கையில் குளிச்சுட்டு இல்லை தலையில் சும்மா தண்ணி தெளிச்சிட்டு கைகாலெலாம் கழுவிட்டு இந்த குளக்கரையில் கணபதி இருக்கார், விநாயகர், அவரை வணங்கி விட்டு நேரடியாக தனி சன்னதியில் இருக்கக்கூடிய யமதர்மனை போய் வணங்கணும். அது என்ன ஒரு விசேஷம்னா, யமதர்மன் நமக்கு எல்லாம் தெரியும், யமனை கண்டாலே எல்லாருக்கும் பயம்தான். ஆக்சுவலாக யமன் என்னன்னா, எல்லா கலியுகத்தில் நம்ம எல்லாரையும் கொண்டுகிட்டே இருக்கோம், இன்னொன்று நமக்கு யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, யமன்னாலே ஒரு பயம் இருக்கும்ல எல்லாருக்கும். அதனால் அவர் இறைவன்கிட்ட போய் என்ன, எனக்கு எங்கே போனாலும் ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு, பயம்தான் இருக்கே தவிர என்னை பற்றி எந்த மதிப்பும் இல்லை, புரிதலும் இல்லைன்ற மாதிரி அவர் இறைவன்கிட்ட வேண்டப்ப இங்கே வருகின்ற பக்தர்களுக்கு யம பயம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் இறப்பதுனால எனக்கு பிரம்மஹத்தி தோஷம், எனக்கு எல்லாரையும் கொள்றதுனால எனக்கு தோஷம் வந்துருச்சு, அதை நிவர்த்தி பண்ணோன்னே இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் ஸ்ரீவாஞ்சிநாதரை யமதர்மன் வணங்கதாகவும், அப்போ வாஞ்சிநாதர் அவருக்கு ஆறுதல் வரம் கொடுத்துருக்கிறார். அதாவது நீ யாரை கொண்டாலும் அது உனக்கு எந்த தோஷமும் அதனால் வராது, ஏன்னா நீ தர்மராஜா,
தர்ம நியாயங்களுக்கு கட்டுப்பட்டவன், நீ அதனால தான் அதை செய்கிற, அதனால் உனக்கு அந்த பாவம் வராதே. இங்கே பாவம் இல்லாமல் நீ இங்கே எனக்கு முன்னாடி சன்னதி வைத்து கொண்டு இரு, வர்றவங்க உன்னை பார்த்துட்டு தான் என்னை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வரம் கொடுக்குறாரு ஸ்ரீ வாஞ்சிநாதர். யமதர்மன்னாலே அந்த எருமை மாடு பாசக்கயிறோட ஒரு பயங்கரமான தோற்றம் தான் நமக்கு வரும். இங்கே ரொம்ப சாந்த ஸ்வரூபியாக சித்திரகுப்தனோட அந்த இதில் நிற்கிறாரு. குப்த கங்கையில் குளித்து விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு யமனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஞ்சிநாதரை தரிசனம் பண்ணால் 7 ஜென்மத்து பாவம் நீங்கும். அதுவும் இல்லாமல் இந்த யம பயம் என்று சொல்வார்கள், அது ஒரு மனக்லேசம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். யம பயம்னா எல்லாம் சாவது அப்படின்னு இல்லை, மனக்லேசம், மனக்குழப்பங்கள், எதை பார்த்தாலும் ஒரு பயம். இந்த மாதிரியான சூழல் அந்த ஸ்ரீவாஞ்சியம் சென்று யமதர்மராஜனையும் ஸ்ரீ வாஞ்சிநாதரையும் தரிசித்த பிறகு மாறும். அந்த 7 ஜென்ம தோஷமும் போயிடும் அப்படிங்கிறாங்க. யம பயமாகும், ஆயுள் விருத்தி ஸ்தலம், அது ஆயுள் விருத்தியாகும் என்று சொல்கிறார்கள். இல்லை, அந்த ஸ்ரீ வாஞ்சியம்னா விருப்பப்பட்டு கேட்கிறது, வாஞ்சியம்னா விருப்பம், விருப்பத்தோடு கேட்கக்கூடிய அனைத்தும் கிடைக்குமா ஸ்ரீ வாஞ்சியத்தில். ஆக்சுவலாக திருமாலுக்கும் திருமகளுக்கும் இடையே ஒரு பிணக்கு ஏற்பட்டு பிரிஞ்சிடுறாங்க. அப்போ திருமகள் இங்கே தவம் செய்து இறைவனை வேண்டி அதன் மூலம் மீண்டும் இருவரும் இணைகிறாங்கங்கிறதுனால ஸ்ரீ வாஞ்சியம், அவர் திருமாலே இங்கே விருப்பப்பட்டு, திருமகளை விருப்பப்பட்டு தவம் இருந்த காரணத்தினால் ஸ்ரீவாஞ்சியம் என்று ஆயிற்று என்று சொல்கிறார்கள். அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊர் இது. அதில் ஸ்ரீவாஞ்சியம், ஸ்ரீ வாஞ்சிநாதரை தரிசனம் செய்கிறதுங்கிறது அவ்வளோ சிறப்பு மிக்க இந்த தலத்திற்கு நினச்ச உடனே வந்துட முடியாது அப்படிங்கிறாங்க. அது இறைவனே விருப்பப்பட்டு அழைத்தால் வெளியே வர முடியாது. அங்கே போயிட்டோம்னா அந்த முன் ஜென்ம தோஷம் அனைத்தும் நீங்குது, ஆயுள் விருத்தி, இந்த பயம், கிளேசம், மனக்குழப்பங்கள் நீக்கம், இதெல்லாம் நடக்குது. அப்புறம் பார்த்துட்டு மறுபடியும் விநாயகரை தரிசித்து தான் நீங்கள் ஸ்ரீ வாஞ்சிநாதரை பார்க்கணும். அப்புறம் அம்பாள் மங்களாம்பிகள். அப்புறம் இங்கே துர்கை ரொம்ப விசேஷம், மகிஷாசுர மர்த்தினியாக இருக்காங்க. மகிஷாசுரன் என்ற அரக்கனை வதைத்த பிறகு மகிஷாசுரம் பயங்கர கோபத்தோடு அங்கே நிற்கிறதாகவும், அந்த கோபத்தை தணிப்பதற்காக சிவபெருமானை யோக பைரவராக அதுக்கு எதிராலேயே சன்னதி கொண்டு அந்த கோபத்தை தணிப்பதாகவும் ஐதீகம். ஸோ இங்கே வேண்டவங்களுக்கு வேண்டிய எல்லாமே கிடைக்குது, மகாலட்சுமியும் இருக்கிறதுனால இது ஒரு மிக மிக சிறப்பான ஒரு தலம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீவாஞ்சியம் காசிக்கு நிகரான தலம். அப்புறம் இதில் இன்னொரு விஷயம், மாசி மாதத்தில் ஒரு திருவிழா நடக்கும்போது யமதர்மராஜன் தான் சிவபெருமானுக்கு வாகனமாகவே இருக்கிறார். அன்னைக்கு இருவரையும் ஒரு சேர தரிசிக்கிறதுங்கிறது மிக மிக புண்ணியம் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மாசி மகம், இந்த பிரம்மோற்சவம் டயத்தில். இன்றைய தினம் திருவாரூர் மாவட்டம் நன்னீலம் வட்டம் ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்க உள்ளோம். இந்த ஒரு ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா 3 விஷயம் பார்க்கணும். ஒன்று ஸ்தலம் பேர், அந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கோ அதை குறிக்கக்கூடியது ஸ்தலம். இன்னொன்று விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்க சொல்கிறாங்க. விருட்சம்னா அந்த கோயிலுடைய தலவிருட்சம் என்ன, பிரதானமான மரம் என்ன, அதை பற்றி சொல்லக்கூடியது. 3ஆவதாக பார்க்கக்கூடியது என்னென்னா மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. மூர்த்தினா அங்கே உள்ள இறைவன் இறைவி அவங்களோட பெருமைகளை சொல்லக்கூடியது மூர்த்தி அப்படின்னு பேர். அதாவது இந்த ஸ்ரீவாஞ்சியம்ங்கிற புண்ணியக்ஷேத்திரத்தை பார்த்தோம்னா ஸ்தலம், விருட்சம், மூர்த்தி, இது 3லுமே சிறப்பு வாய்ந்தது இந்த ஆலயம் ஸ்ரீவாஞ்சிய மகாக்ஷேத்திரம் பேர். ஸ்தலம் பார்த்தோம்னா காவிரியோட 64வது தென்கரையில் இருக்குது. காசிக்கு நிகரா தென்னாட்டு காசி அப்படிங்கிற அளவுக்கு வீசம் அதிகமாக உள்ள டெம்பிளில் முதன்மையானது இந்த ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மகாலட்சுமி இருக்கிறதுனால தலவிருட்சம் சந்தன மரமாக இருக்குது. ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு மரம் பார்த்துருப்போம். நம்ம ஆலயத்துடைய தலவிருட்சம் சந்தன மரம். சந்தன இலையால் தான் சுவாமிக்கு அர்ச்சனைகளானது மேற்கொள்கிறாங்க. இந்த சந்தன இலையால் நம்ம அர்ச்சனைகள்லாம் பண்ணும்போது சுபிக்ஷங்கள், நல்ல விஷயங்கள்லாம் வீட்டில் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து மூர்த்தி பார்த்தோம்னா சுயம்பு மூர்த்தி, வாஞ்சிநாத பரமேஸ்வரர் அப்படின்னு பேர். வாஞ்சியம்னா விருப்பம், என்னென்னலாம் விருப்பமாக கேட்குறோமோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது சுவாமியோட பெயரோட பொருள். யுகத்தில் யமதர்மராஜா பூஜை பண்றார். தர்மராஜாக்கு பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோஷத்தினால பிடிபட்டிருக்கார். அந்த மிருத்யுஞ்சேஸ்வரர் கதையில
பக்த மார்க்கண்டேயனுக்காக உதவாங்கும் போது அந்த பிரம்மஹத்தி தோஷப்பட்டு திருக்கடையூர் அப்படிங்கிற இடத்துல சம்ஹாரம் பண்ணப்படுறாரு யம தர்மராஜா. திருப்பி திருப்பைஞ்சலி அப்படிங்கிற இடத்துல பிறக்கிற காமேஸ்வரம்ங்கிற இடத்துல உத்தியோகம் வாங்கிக்கிறார். இருந்தாலும் அவருக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷம் மட்டும் நீங்காம இருக்கு. ஸ்ரீவாஞ்சம் வந்து சிவபூஜை பண்ணி அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை விளக்கிக்கிறார். அதே மாதிரி நம்ம ஆலயத்துடைய க்ஷேத்திரபாலரும் யம தர்மராஜா தான். எல்லா ஆலயத்திலும் பைரவர் பார்த்துருப்போம். மோஸ்ட்லி சிவாலயம்னா பைரவர் தான் ஆலயத்தின் காவலாளியாக இருப்பாங்க. இங்க பைரவர் உட்கார்ந்த நிலையில யோக நிலையில இருக்கிறதுனால அந்த வேலையும் சேர்த்து தர்மராஜாவே பார்த்துக்கிறார். புண்ணியம் பண்ணவால மட்டும்தான் உள்ள விடுறதா இருக்காங்க. இங்கே ஃபில்டர் பண்ணி அனுப்புறாரு. நம்ம பாபதோஷங்கள்லாம் வடிகட்டி புண்ணிய ஆத்மாவா உள்ள அனுப்புறாரு. யம தர்மராஜாவே காவலாளியா உட்கார்ந்துருக்கிறதுனால இறப்பு தோஷங்கள் கோயிலுக்கு கிடையாது. சுவாமியை சுத்தி வரும்போது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வெண்ணெய் விநாயகர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் உடம்புல இருந்து வெண்ணெய் எடுத்து சாப்பிடும் போது சூடு சம்பந்தப்பட்ட வியாதிகள் எதுவா இருந்தாலும் நிவர்த்தி ஆகுது அப்படி சொல்லக்கூடியது. லோக பைரவர்ங்கிறவரு நரம்பு மண்டலத்துக்கு அதிபதியின் பேர். அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் எதுவா இருந்தாலும் நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறது அதிகம். அந்த துர்க்கையை வழிபடும் போது நமக்கு சத்ருபாதை சொல்லக்கூடியது, எதிரிகளோட தொந்தரவுகள் இருந்தாலும் அந்த அம்பாலை வந்து வழிபடும் போது எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகுது சொல்லக்கூடியது. மாசி மகோத்சவம் சொல்லக்கூடியது சிவனுக்கு பண்ணக்கூடியது. மாசி மாசம் மகா நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணக்கூடிய உற்சவம் மாசி மகோத்சவம். அடுத்து இந்த கார்த்திகை கடை ஞாயிறு திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடியது. முருகப்பெருமானுக்கு அக்னி பெருமானுக்கு முருகன் காட்சி கொடுத்த நாள் அந்த கார்த்திகை கடை ஞாயிறு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வாஞ்சிநாத பரமேஸ்வரர் அப்படிங்கிறவர் அதாவது தேவர்களோட குறையெல்லாம் தீர்த்து வச்சவர். சாதா மானுஷ பிறவி கிடையாது. அதாவது தேவர்களோட குறைகள்லாம் தீர்த்து வச்சவர். சாதா மானுஷபடி மன உருகி என்னென்னலாம் கேட்குறோமோ, வாஞ்சியத்தை விருப்பப்பட்டு என்னென்னலாம் கேட்குறோமோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் சுவாமி. பிரார்த்தனை பண்ணீங்க. ஆலயத்துடைய ஸ்லோகம் பேர் ஆசீன பைரவம் துர்காம் அபயங்கர ஷண்முகோ வாசுதேவன்ய வாஞ்சேஷம் மங்களாம்பிகா பிரணவாமியகம். வாஞ்சிநாதரை பிரார்த்தனை பண்ணீங்க. எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவார் வாஞ்சிநாதர். ஸ்ரீ வாஞ்சியம் அற்புதமான ஆலயம். யமபயம் போக்கும், ஆயுள் விருத்தி தலம், தோஷ நிவர்த்தியாகும் அற்புதமான தலம். அனைவரும் சென்று ஸ்ரீ வாஞ்சிநாதரின் அருள் பெற்று திரும்புமாறு உங்களை எல்லாம் அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.